எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றோம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர்கிட்ட போனால் கண்ணை இப்படி பார்க்குறாரு, வாயை திறங்கன்றாரு, நாக்கை நீட்டுங்கன்றாரு, பாதி உடலுக்கு உள்ளே இருக்கிற உபாதைகளை இதை வச்சே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வாயில் தெரியுதுன்னா வாயை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா உடலுக்கு உள்ளே உள்ள விஷயங்களை ரிவர்ஸ் ப்ராசஸ் இல்லையா, அதை பற்றின வீடியோ தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் என்ன பார்க்க போகிறோன்னா வாய் சுத்தம், குறிப்பாக பற்கள், அந்த ஈறுகள் நல்லா இருக்கணும், பற்கள் சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக காலையில் நம்ம வரட்டு நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அப்படி பண்ணுறதுனால மட்டும் பல் சுத்தமோ ஈறு சுத்தமோ அடையாது. அதை விட ஆபத்துகள் பாதிப்புகள் தான் அதிகம். ஈறு கரையும், ஈறுகளுக்கும் பல்களுக்கும் இடையில உள்ள கேப்பு தெரிய ஆரம்பிக்கும், பற்கள் கரையும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை எப்படி முறைப்படி பண்ணணும்னு ரெண்டே விஷயம், ரெண்டு ஸ்டெப்பு மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வாய் கொப்பளித்தல் அப்படின்றது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை 3ஆக பிரிச்சுக்கிறோம். வாய் கொப்பளித்தல் அப்படின்றது, அப்புறம் மசாஜ், அதுக்கப்புறம் தான் ப்ரஷிங் பற்றி வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3ல் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கங்க. அதில் பாதியோ இல்லை கால்வாசியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வாய்க்குள்ளே எவ்வளோ வச்சு கொப்பளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஹிந்து உப்பு, ஹிமாலயன் சால்ட் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த இந்து உப்பை 1/4 டீஸ்பூன் வந்து அந்த தண்ணியில் போட்டு கரைச்சிங்க. இந்து உப்பு வந்து மிக நல்ல விஷயம். அந்த உப்பு உடம்புல சேர்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உடலை சுத்தம் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அதை வந்து அந்த தண்ணியில் கலந்து அதில் நீங்கள் 1 நிமிஷம் வாயில் வச்சு கொப்பளிச்சிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் துப்பிடுங்க. அப்போ ஏறக்குறைய 50 to 60% உங்கள் வாயில் உள்ள பாக்டீரியா மற்றது எல்லாமே வந்து குணமாகி போய்விடும், வெளியே வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் அப்படின்னு செக்கில் ஆட்டின எண்ணெயை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் எதுவோ உங்களுடைய வசதி தான். 2க்கு மேற்பட்டது, 4லாம் போக வேண்டாம், 2 அல்லது 3 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அதில் வந்து ஒரு 3 அல்லது 4 கிராம்பு, அந்த கிராம்பை வந்து நல்லா இடித்து பொடி பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இதை கொஞ்சமாக விதன்னு நீங்கள் சூடு பண்ண எண்ணெயாக இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லை மொத்தமாக வந்து ஒரு 100 ml வாங்கி அதில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 25 கிராம் வந்து கிராம்பை இந்த மாதிரி தூள் பண்ணி அதை லைட்டாக விதன்னு சூடு பண்ணி அதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு அது தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்பப்போ செய்யணுன்ற அவசியம் இல்லை. இந்த எண்ணெய், இந்த கிராம்பு போட்ட எண்ணெய் வந்து ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் வந்து வாய் கொப்பளிக்கிற அளவுக்கான தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை வாய்க்குள்ளே போட்டு திரும்ப அதை நல்லா கொப்பளிக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொப்பளிக்கணும். ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொப்பளித்தோம், அதுக்கப்புறம் வந்து ஆயில் புல்லிங். இதையும் 1 நிமிடம் நீங்கள் வாயில் வச்சுருந்து இது பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் ஈறுகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப இது. அந்த பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையில உள்ள அந்த கேப்பு, அந்த ஈறு கரைவதனாலோ ஈறு மேலே ஏறிக்கிறோம். அது அந்த மாதிரி மேலே ஏறிக்கும் போது இந்த பல்லுக்கும் அதே இடையில கேப்பு கிடைக்கும். அப்போ ஈறுகளை பலப்படுத்தி அதை இறுக்கி கீழே இறக்கும் போது உங்களுக்கு பற்களுக்கும் ஒரு உறுதித்தன்மை கிடைக்கும். சீக்கிரம் வந்து பல்லு கெட்டு போகாது, கீழே விழாது. அதனால அந்த 2வது ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிக்கணும். 3வது வந்து மஞ்சள் வந்து மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. பாக்டீரியாவை ஒழிக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் உள்ளது. இப்போ நீங்கள் மஞ்சளை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அதை எடுத்து அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு குழைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி, நம்ம ப்ரஷ் பண்ணும்போதெல்லாம் பேஸ்ட்டு அந்த மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை விரல்களில் எடுத்து, ப்ரஷ்ஷில் பண்ணக்கூடாதுங்க, விரல்களில் எடுத்து மசாஜ் பண்ணுற மாதிரி அதை ரவுண்டு சர்க்குலர் மோஷனில் மென்மையாக அந்த ஈர்லேயும் பல்லுலேயும் படுற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த எந்தெந்த இடத்துல கேப்லாம் இருக்கோ, எந்தெந்த இடத்துல ஈர் இருக்கோ அதில் வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாய் கொப்பளிச்சிக்கலாம். இல்லைனா இந்து உப்பு கலந்த அந்த தண்ணி மிச்சம் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து வாய் கொப்பளிச்சிங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ ப்ரஷ்ஷிங்க்கு போகிறோம். ப்ரஷ்ஷிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டியது சாஃப்ட் பிரிசில் உள்ள ப்ரஷ் வாங்குங்க. இல்லை ஹார்டான பிரிசில் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் பிரிசில் உள்ள ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், கடையில் கேட்டிங்கனாலே சாஃப்ட் பிரிசில் உள்ளதுன்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட ஹார்டு ப்ரஷ் தான் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை கையில் பிடிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த 2 விரல்கள் அல்லது இந்த 3 விரல்கள், அதிகபட்சம் இந்த 2 அல்லது 3 விரல்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ எப்படின்றத நம்ம பார்ப்போம்.
இப்போ 2 விரல்னால் இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இதில் வச்சுட்டு இப்படி சர்க்குலர் மோஷனில் பண்ணால் வாய்க்குள்ளே 2 விரல் மட்டும்தான் பண்ணணும். அது பேலன்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 3 விரலை ஆரம்பத்தில் பயன்படுத்துங்க. இந்த கீழே உள்ள விரல்களை இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துங்க. அந்த பயிற்சி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை இந்த விரலை கீழே வச்சு இப்படி லாக் பண்ணிங்க, எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி பண்ணிங்க. ஆனால் 2 அல்லது 3 விரல்களை பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் பற்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஈறுகள் கரையும், ஈறுகள் பாதிக்கும், ஈறுகளுக்கு பெயின் உண்டாகும், ஈறுகள் காயப்படும். அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம பற்களும் ஈறுகளும் பாதிக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம் இந்த ப்ரஷிங் மெத்தட் தான். அதனால் 2 அல்லது 3 விரல்களை பயன்படுத்தி இதை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் சாஃப்ட் பிரிசில் உள்ள இது வாங்கலாம். இல்லை மிஷின்லேயே இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல லேசாக வச்சிங்கன்னா போதும். அது சரியான விதத்தில் ப்ரெஷரோட சர்க்குலர் மோஷனோட அதுவே இதுங்கும். உங்ககிட்ட பண வசதி இருந்தால் அந்த ப்ரெஷ்ஷை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சாதா ப்ரெஷ்லேயே இப்போ நம்ம சொன்னபடி பண்ணுங்கள். இந்த 2 ஸ்டெப்பு சிம்பிளாக பண்ணாலே காலையிலே உங்கள் வாய் குணமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உணவை சாப்பிட்டாலும் சரி, நம்ம ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி நம்ம ஆரோக்கியமான உணவையும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணுறதை விட சிம்பிளாக இப்போ நம்ம சொன்ன 2 மெத்தடில் நீங்கள் வாயை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். குறைஞ்சபட்சம் சத்துள்ள உணவை சாப்பிட்டா கூட உடம்பு 100% ஆரோக்கியமாக இருக்கும். பெரிய பெரிய உணவு, பெரிய பெரிய காஸ்ட்லி பொருளாக நீங்கள் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. இதை முடிஞ்சால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.